வாயு வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ளது? சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, நைட்ரஜன். வளிமண்டலத்துல அதிக அளவு நைட்ரஜன் தான் இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்கு. ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு. மீதம் இருக்கிற அந்த 1% தான் மற்ற வாயுக்கள் இருக்கு. அடுத்த கொஸ்டின், டி பிராக்லி அலைநீளத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி? டி பிராக்லி அப்படின்னா என்னதுன்னா பொருள் அலை கோட்பாடு. இந்த கோட்பாடை 1927ல டேவிட்சன், ஜெர்மர் இங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சாங்க. டி பிராக்லி அலைநீளத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி டேவிட்சன், ஜெர்மர். இது வந்து ஈஸியான கணக்கு தான். கணித அறிவியல் பாடத்தில் 7 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்கள் 45, 40, 60, 90, 80, 65, 55 இவற்றில் இடைநிலை மதிப்பானது என்ன? இடைநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிற அந்த எண்களை வரிசையாக எழுதுங்க. எப்படின்னா 45, 40 கொடுத்துருக்காங்களா, அதை வந்து 40, 45, 55, 60, 65, 80, 90 இதற்கு இடையில் என்ன வருது? 60 தான் வருது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 60. அடுத்த வினா, ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ உள்ளது? சரியான விடை மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மை அன்று? ஆப்ஷன் பி, நெகிழும் அரசியலமைப்பு. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்திய ஆண்டு? சரியான விடை 1975. இந்த 75லிருந்து 2 வருடம் தொடர்ச்சியாக அந்த அவசர நிலை பிரகடனம் வந்து நீடிக்கப்பட்டது. எப்போ முடிவெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1977 தான் முடிவுக்கு வந்தது. அடுத்த வினா, வலிமை மிக்க கடற்படை வைத்திருந்த சோழ அரசர்? சரியான விடை முதலாம் ராஜேந்திரன். அடுத்த வினா, பாண்டியர் ஆட்சியை காவிரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர்? சரியான விடை சேந்தன் செழியன். பாண்டியர் ஆட்சியை காவிரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர் சேந்தன் செழியன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. உயர் நீதிமன்ற நீதிபதி டேஸ் முடியும் வரை பதவி வகிப்பார்? சரியான விடை வந்து 62 வயது. உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வயது முடியும் வரை பதவி வகிப்பார். அடுத்த கொஸ்டின், வ.உ.சி.யால் வழங்கப்பட்ட கப்பலின் பெயர்? தூத்துக்குடி கொழும்பு பயணத்திற்கு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. அந்த நிறுவனத்துல 2 கப்பல்கள் இணைக்கப்பட்டன. ஒன்று வந்து SS காளியா, SS லாவோ. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? காளியா. வ.உ.சி.யால் வழங்கப்பட்ட கப்பலின் பெயர் காளியா. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, எந்த உறுப்பில் யூரியா எப்பொழுதும் உருவாகிறது? சரியான விடை வந்து கல்லீரல். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, ஈரல். அடுத்த கேள்வி பாருங்க, ரத்தத்தின் pH டேஸ் ஆகும்? ரத்தத்தின் pH வந்து 7.4. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பகிரங்க வேலையின்மை என்பது? சரியான விடை வந்து விரும்பியும் வேலை கிடைக்காது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம்? இது எப்படி நம்ம வினாவா மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த வினா, தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே வாய்மை ஆகும். இந்த வாக்கியத்துக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சரியான விடை வந்து வாய்மை எனப்படுவது யாது? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே வாய்மை ஆகும். தெருக்கூத்து என்பது கிராமங்களில் கோவில் விழாவில் நடத்தப்படுவது? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தெருக்கூத்து என்பது எங்கு எப்போது நடைபெறும்? அடுத்த வினா, அன்னை தெரசாவை அனைவரும் அறிவர், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக? சரியான விடை வந்து செய்தி வாக்கியம். ஆப்ஷன் டி. வினா, ஆசிரியர் என்னை பாராட்டினார், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, செய்வினை வாக்கியம். அடுத்த வினா பாருங்க, முயன்றால் முடியாததும் உண்டோ, எவ்வகை வாக்கியம் என சுட்டுக? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை, வினா வாக்கியம்.
இந்த வினாவை பாருங்க. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமாக்கப்பட்ட சன்னல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அந்த மாநிலம், அதுல ரிஷ்ரா என்ற ஊர்ல தான் நவீனமாக்கப்பட்ட சன்னல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா, நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? ஆப்ஷன் சி சரியான விடை. துணைத் தலைவர். ஆப்ஷன் சி. இந்த வினாவை கவனிச்சு பாருங்களேன். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? சரியான விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி சரியான விடை. பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை தாதாபாய் நௌரோஜி. ஆப்ஷன் சி சரியான விடை. ரெஸ்டாரண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. கேள்வியை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்னது? உணவகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. எஜுகேஷன் அப்படின்னா என்னது? கல்வி. அடுத்தது, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. நான், நான் 3 சுழி எண்ணுக்கும் 2 சுழி எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. ரொம்ப போட்டு குழம்ப தேவையில்ல. சரியான விடை ஆப்ஷன் சி. நான், அந்த 3 சுழி எண் இருக்கு இல்லையா, அதற்கு கயிறு. அதாவது நான்னா நாணம் வெக்கம் வரும், கயிறு தாலி கயிறுன்னு வரும். 2 சுழினா இருக்கு இல்லையா, அந்த நான்கு யான். நான் அதற்கு வேற யான். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது அதேதான், அதே கான்செப்ட். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. விழி, விழி. விழி அப்படின்னு என்னது? விழி என்னது? நம்ம நல்லா படிச்சிருப்போம் இந்த இலக்கண பகுதியில். விழி அப்படின்னது சத்தமாக கூறுதல், அதாவது அழைத்தல், அழை. ஆப்ஷன் சி சரியான விடை. விழி அப்படின்னா கண் விழி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, கண் திறந்த நிலையில விழி, கண் திறந்த நிலையில இருப்பது விழித்தல். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை, அறை. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு பாதி. அறைனா அறையா கொடு, அறையா பிளந்து கொடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதற்கு பாதி. இரண்டரை இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு அறைதல். அவன் அரைஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறை. அடுத்ததா கான், கான் 3 சுழி எண்ணுக்கும் 2 சுழி எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. 3 சுழி எண் இருக்கு இல்லையா, அந்த கான் அப்படின்னது காண்பது. நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 2 சுழி எண்ணுக்கு காடு, கானகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது காடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது, ஆள், ஆள் மேல் நோக்கிய இல்லுக்கும் கீழ் நோக்கிய இல்லுக்கும் உள்ள வேறுபாடு. ஆப்ஷன் சி சரியான விடை. ஆள் மேல் நோக்கிய இல்லு இருக்கு இல்லையா, அதற்கு ஆலமரம். கீழ் நோக்கிய இல்லு அந்த ஆளுக்கு அவன் ஒரு தனி மனிதன், அதாவது தனி ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தனி மனிதன். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, பெற்றார் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. பெற்றார் அதற்கு வேர் சொல் பெரு. ஆப்ஷன் ஏ. சாற்றினல் இச்சொல்லின் வேர் சொல் சாற்று. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, தேடி இச்சொல்லின் வேர் சொல் தேடி, அதற்கு தேடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது, சொல்லுவேன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. சொல்லுவேன் அதற்கு வேர் சொல் சொல். ஆப்ஷன் சி. அடுத்தது, எழுதாமல் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. எழுதாமல் அதற்கு சரியான விடை அதற்கு வேர் சொல் பார்த்தீங்கன்னா எழுது. இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு டஃப்பா இருக்கும், அதாவது கஷ்டமா இருக்கும் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரியான விடை என்ன வரும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கும். மூக்கு, காது, தலை, கண். சரியான விடை கண். ஆப்ஷன் டி சரியான விடை. கடைசி வினா, சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இந்த கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடை அடுத்த காணொலி பதிவில் பதிவேற்றம் செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.